வணக்கம். நம்மளுடைய அரசியல் பேச்சுக்கு இன்னொரு விருந்தினர், அநேகமாக நாம் தமிழில் இருக்கவங்க என் மீது என்னக்கா அப்படின்றத கேட்பீங்க. பட் இருந்தாலும் இந்த முகத்தை அறிமுகப்படுத்தாமல் இருக்க முடியாது. காரணம் என்ன? ஈழம் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது, அந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது ஈழத்துக்காகவே வேலை செஞ்ச ஒருத்தர் இவர். அதை அந்த எல்டிடியோட நேரடியாக தொடர்பு உள்ளவர். அவருடைய அந்த அனுபவம், அதே மாதிரி அவர் சிறைப்படுத்தப்பட்டது, அந்த சிறையில் அவர் என்ன மாதிரியான அனுபவங்கள் இருந்தது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம தமிழ் தேசியத்தை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது. அவருடைய கோபம் பார்த்துருக்கீங்க, ஆனால் உண்மையாகவே அவர் கோபமான ஆள் கிடையாது. ரொம்ப அமைதியான ஒரு மனிதர். திரு தனசேகரன் அவர்கள், வணக்கம். வணக்கம். நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆக்சுவலாக முகநூலில் தான் எனக்கு உங்களை தெரியும். நிறைய ஈழம் குறித்த விடயங்கள் போடும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய யோகா நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன். ஈழமில் நீங்கள் டிரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அறக்கட்டளை சம்மந்தமாக வேலை செஞ்சுருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இந்த பயணம் துவங்கினதே பள்ளி பருவத்தில் நான் ஏற்கனவே சில பதிவுகளில் அதை சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த அந்த இன அழிப்புங்கிறது அந்த பள்ளி பருவத்தில் நமக்கு முழுமையாக தெரியாத ஒரு காலகட்டத்தில் கண்ணுக்கு முன்னால் நம்ம மக்கள் அங்கே சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்க, கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்ச போது, அதுக்கு இவங்க ஏற்கனவே நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து அறவழியில் போராடி ஒரு கட்டத்தில் ஆயுதம் தான் அதுக்கு தீர்வுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வரும்பொழுது தான் இது மாறுதுங்கிறது அந்த என்னுடைய அந்த பள்ளி காலங்களில் புரிஞ்சுக்கிற ஒரு வயது இல்லை. இருந்தாலும் அந்த கண்ணுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் நம்மளை அந்த கவனத்தை நோக்கி குவிக்க வைக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்ச வடிவங்களில் இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமேங்கிற அந்த ஒரு ஈர்ப்பு வந்துடுது. அப்போ எந்த ஊர் நீங்கள்? என்னுடைய ஊர் நான் பிறந்தது புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி. ஓகே. அங்கே எப்படி உங்களுக்கு இந்த மாதிரியான செய்திகள் ரீச் ஆச்சு? சரியா, அதாவது அப்போ எம்ஜிஆர் ஐயா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் புலிகளுக்கான பயிற்சி முகாம்கள் தமிழ்நாடு பூரா நிறைய இடங்கள் இருந்து, அந்த வகையில் எங்களுடைய தாய் கிராமத்துலேயும் அந்த கரம்பக்குடிங்கிற ஊர்லேயும் இருந்தது. அப்போ பள்ளி இடைவேளை நேரங்களில், மதிய உணவு இடைவேளை, பள்ளி முடிஞ்சது பிறகு சாயந்தர நேரங்களில் இவங்களை அந்த மாதிரி சீருடை அணிஞ்சு அங்கே வரும்பொழுது தமிழ் பேசுகிறாங்க, சீருடை அணிஞ்சிருக்காங்க, அவங்க யாருன்னு அப்படி தான் அந்த ஒரு விபத்தாக தான் அந்த அறிமுகம் வருது. அது பிறகு பேசுகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பேசும்பொழுது அவங்கள்ட்ட அங்கே நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பயிற்சி முகாமில் இருந்து அவங்க பயிற்சி பெற்றதுக்கு பிறகு அவங்க சில வேலைகள், அதாவது இந்த இடத்த நம்ம வெறுமனை பயிற்சிக்காக மட்டும் பயன்படுத்தின மாதிரி வரக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் இதெல்லாம் பழகின மாதிரி, உதாரணத்துக்கு சாலைகள் மேம்பாட்டுக்காக அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்வாங்க, குளங்களை தூர்வாரினாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு சோஷியல் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற ஒரு இது பாதையிலே நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த அந்த பருவத்தில் நம்ம சாரணர் அப்போ கரெக்டாக ஒரு 14-15 வயசு. அப்போ ஸ்கவுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சாரணர் இதுலேயும் இந்த வேலைகள் தான் செய்கிறோம். இப்போ இது ரெண்டுமே நம்ம ஒப்பிட்டு பார்க்க வைக்கிது. அப்போ இது ஒரு தொடர்ச்சியாக அவங்க யாரோ எங்கேருந்தோ வந்திருந்தாலும் இதுவும் நம்ம மண்ணுங்கிற அடிப்படையில் அவங்க அந்த வேலைகள் செய்கிறாங்கன்னு, இப்படி தான் அந்த அனுபவம் ஆரம்பமாகுது. அங்கேருந்து அவங்களோட பயணிக்கணும்னு எப்போ தோணுச்சு? அதுக்கு பிறகு 12ஆம் வகுப்பு முடிக்கும் பொழுது போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தேவைகள் பெருகுது. ஏன்னா இயக்கத்தோட பொறிமுறைகள் கட்டுப்பாடுகளே என்ன அப்படின்னா, நேரடியாக இல்லை, அவங்களோட தேவைகள் பெருகுதுங்கிறது இங்கே இருக்கிறவங்க மூலமாக, அதாவது நம்மளோட தொடர்பில் இருக்கவங்க மூலமாக புரிஞ்சுக்கிறோம். 14-15 வயதுலேயே உங்களுக்கு 15லேருந்து கிட்டத்தட்ட அப்புறம் அதுக்கப்புறம் நான் 5, 19, 20 வயசு தொட்டுட்டேன். அப்போ எல்லாம் இந்த பணம்ங்கிறது ஒரு அடிப்படை தேவையாக இருக்குது. உதாரணத்துக்கு போரில் காயப்பட்டவங்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்கிறதுக்கோ, அல்லது அங்கே உள்ள அனாவர்த்தனமாக்கப்பட்ட பிள்ளைகளோட கல்விகளுக்கு, வயதில் மூத்தவர்களுக்கு உள்ள காப்பகங்கள் அப்படிங்கிற மாதிரி தலைவர் ஒரு பெரிய, அதாவது அறிவிக்கப்படாத ஒரு அரசாங்கத்தையே அந்த காலகட்டத்திலே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற தெரியும் பொழுது, அப்போ நம்ம நேரடியாக களத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. குறைஞ்சபட்சம் உணர்வாக நம்ம இந்த வேலைகளை செய்வோம்னு ஒரு குழுவாக இயங்கி தான் நாங்கள் அந்த பொருளாதாரத்தை தேடுறோம். அப்படி தேடும் பொழுது இங்கேருந்து 12ஆம் வகுப்பு முடித்த உடனே ரால்பண்ணை அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, உங்கள் வீட்டில் இதை எப்படி பார்த்தாங்க? சரியான கேள்வி. ஆரம்பத்தில் கொஞ்சம் அச்சப்பட்டாங்க தான், இது என்னென்னு தெரியாத ஒரு சூழலாக இருக்கே அப்படின்னு.
போக போக வந்து தொலைத்தொடர்புகள் மூலமாக வந்து தொலைக்காட்சி வானொலிகளில் வந்து அங்கே நடக்கிற நிகழ்வுகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. இயல்பாகவே அம்மா அப்பா 2 பேருக்கும் வந்து ஈழ புரிதல் உண்டு. நம்ம மக்கள் தான் அவங்க. அப்போ வந்து நேரடியாக இது எனக்கு அனுமதி கொடுக்காட்டியும் என்னை தொந்தரவு பண்ணல. மறைமுகமாக வந்து சரி நல்ல வழிகளில் பயனுள்ள வகையில் நீ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விடுறாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த பொருளாதார கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர், என்னை இல்லாமல் 4 பேர் இருக்காங்க. யாருக்குமே அந்த இதற்கான ஈடுபாடு கிடையாது என்னை தவிர. உங்களை தவிர நான் நெருக்கமாக இருந்துட்டேன். அதனால் என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. ஆமாம், எல்லா பிள்ளைங்களும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய வீட்லேயும் நாங்கள் 4 பேர் தான். நான் மட்டும்தான் இதில் பயங்கர ஈடுபாடு. அடுத்து அந்த பொருளாதாரத்தை தேடுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இறால் பண்ணை வந்து அப்போ இருக்கிறதுலே கொஞ்சம் வலிமையான பொருளாதாரம் கட்டமைப்பில் அதுவும் ஒன்றா இருக்குது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு பகுதியை வந்து நம்ம இந்த பொருட்கள் வாங்கிறதுக்கு அந்த மற்ற அறக்கட்டளை பயன்பாடுகளுக்கு உள்ளதுக்காக செலவிடுறதுக்கு தொடர்பு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் கூடுதலாக அப்போ என்ன அப்படின்னா, திட்டமிட்டு இந்த சிங்கள அரசாங்கம் வந்து பெரும்பாலான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வந்து எல்லா பகுதியிலும் இருட்டடிப்பு செஞ்சு மின்சாரங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்போ அங்கே வந்து அளவுக்கு அதிகமான தேவை வந்து எரிபொருள் தேவை இருந்துச்சு. டீசல் தட்டுப்பாடுகள் நிலவ நேரம். இப்போ இங்கேருந்து வந்து இந்த அரசாங்கத்தோட அனுமதியோடே வந்து டீசல்கள் கொடுப்பாங்க. அதை எடுத்து கொடுக்குறது, மற்றபடி அவங்களுக்கு தேவையான அந்த மருந்து பொருட்கள் எப்பப்பெல்லாம் தேவைப்படுனே தெரியாது. திடீர்னு அந்த உத்தரவு வரும். இப்போ அதெல்லாம் சேகரித்து இரத்த பொட்டலங்கள், உலர் உணவுகள், இந்த மாதிரி பொருட்கள் வந்து குறித்த நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அது அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போவாங்க. உங்களுக்கு பயமா இல்லையா? பயம்ங்கிறது ஆரம்பத்தில் எப்படின்னா வந்து ஒரு தனிப்பட்ட பயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு குழுவாக இணைஞ்சு தான் செய்கிறோம், நல்ல விஷயத்துக்காக செய்கிறோம். ஆரம்பத்தில் அது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்துச்சு. என்ன தடுமாற்றம்னா, குறித்த நேரத்தில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அனுமதி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டுரும் போக முடியாது அவங்க. அப்போ அந்த பதட்டம் இருக்கும். அந்த பொருட்களை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு நம்ம மாட்டிப்போம், இல்லை நமக்கு எதுனா பிரச்சனை வரும், அந்த பயம் கவலைப்படலை. நிறையா அந்த மாதிரி அனுபவங்கள் கிடச்சி சந்தித்தோம். விசாரணைங்கிற பேரில் மத்திய அரசு அப்போ வந்து மாநில அரசுக்குள்ளே வந்து எல்லோரும் தெரிஞ்சு நம்ம தமிழர்கள்னு அனுமதித்தாலும் மத்திய அரசுலேருந்து சில கண்காணிப்பு குழுக்கள் வருவாங்க. அவங்க வந்து ரேண்டம் விசிட் வரும்பொழுது பார்ப்பாங்க யார் என்னென்ன, அந்த மாதிரி விசாரணையெல்லாம் போயிருக்கோம். அதெல்லாம் ஒரு பெரிய அளவில் பாதிக்கலை அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து இந்த பொருளாதார தேடல் குடும்பத்துக்காகவும் தேவைப்படுது. திருமணம் இப்போ ஆச்சு உங்களுக்கு? திருமணம் வந்து 2005 தான் ஆச்சு. அதுவுமே வந்து இந்த இதில் நிறைய ஈடுபாட்டோட வேலைகள் பார்த்துக்கிட்டு குடும்பத்துக்கும் ஒரு பொருளாதார பின்புலம். ஏன்னா இல்லை இப்போது இந்த மாதிரி ஒரு பின்னணி என்ன சொல்கிறது ஈழம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருக்கீங்கன்ற போது பொண்ணு எப்படி கொடுத்தாங்க? அதான் சொல்ல வரேன் நான். அதுக்கு நிறைய தயக்கம் இருந்துச்சு. நிறைய பேருக்கு தெரியாது வெளியில். ஏன்னா இது வந்து நாங்கள் இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறது நம்ம இது எல்லாத்தையும் வந்து காட்சிப்படுத்தியோ அல்லது யார்கிட்டையும் வந்து பகிர்ந்துக்கிற மாதிரி மனநிலையில் நம்ம ஒருபோதும் அதில் ஈடுபடாதனால நம்ம சொல்லலை, யாருக்கும் தெரியாது. குடும்பத்து நெருக்கமானவர்களுக்கு தெரியும். அது மட்டும் காரணம் அல்ல. அவங்க பொதுவாகவே என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கிறோம், ஏன்னா நம்ம வெளிநாட்டு வாழ்க்கையும் வாழ்ந்ததுனால. நீங்கள் வெளிநாடு போயிட்டேன்? வெளிநாடு போயிட்டேன். 1996 போயிட்டேன். 21 வயசில் போயிட்டேன். 21, 22 வயது ஆரம்பம். அப்போ அங்கேருந்தும் இந்த பொருளாதார தேடல் இருக்கும் பொழுது தான் வந்து இந்த பணப்பரிவர்த்தனை பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்ததுனால நம்ம ஏதோ ஒரு ஆயுதங்கள் வாங்குறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ ஒரு தவறான வழியில் பயன்படுத்தி இந்த பணம் போகுதுங்கிற மாதிரி அவங்க சந்தேகப்பட்டு இந்த விசாரணையை துவக்குறாங்க. அதுக்கு பிறகு உண்மை தெரிய வருது. அது கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துச்சு. இது நம்ம உண்மையாகவே வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அறக்கட்டளை மாதிரி தான் இதை பணம் அனுப்புகிறோங்கிறது தெரிய வரும்பொழுது அதுக்கு பிறகு அது குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கப்படுது. இடையில் நிறைய கசப்பான அனுபவங்கள், அதுக்கு விசாரணைங்கிற பேரில் வந்து அது நடைமுறையில் உள்ளது தானே. சில இடங்களில் வந்து அவங்க அப்போ இருக்கக்கூடிய இந்த தண்டனை சட்டத்தின் மூலமாக உண்மை கண்டறியும் சோதனைங்கிற மாதிரி நம்மளை வந்து சில உடலை வருத்தி தான் அந்த விசாரணையில் எடுப்பாங்க. சிறையா அது? ஆமாம், சிறையில் தான். கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, நெருக்கி இந்த தண்டுவடமே செயல்படாத அளவுக்கு சித்திரவதைகள், இரத்த கசிவுகளே வந்துருச்சு உள்ள. இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதான் விசாரணைங்கிறது வந்து வித்தியாசமாக இருக்கும். நம்மளை வந்து எந்தெந்த இடங்களில் வந்து நம்மளை அந்த சித்திரவதைகளை தூண்டுனா நம்மள்ட்ட உண்மையை கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்போ அந்த துணிச்சல் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. நம்ம வந்து எந்த தவறும் செய்யலைங்கிறதுனால அதை நம்ம அந்த வயதும் ஒரு காரணம். அப்போ வந்து நம்ம அது ஒரு பெருசாக ஒரு பதட்டத்துக்குள்ளே போகலை. காரணம் என்னென்னா நம்ம எந்த தப்பும் பண்ணலை.
ஒரு நல்ல நோக்கத்துக்காக நிற்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம கண்ணுக்கு முன்னால் இத்தனை 1000 பேர் சாகுறாங்க, இத்தனை பேர் வந்து உடல் அவயங்களை இழக்கிறாங்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தொடர்பு கருவியாக நம்ம இருக்கிறோங்கிற பெருமையாக தான் நினச்சோமே தவிர அதை நினச்சி நம்ம பயப்படலை. திருமணம் வந்து 2005ஆம் ஆண்டு நடந்தது. என்னுடைய மனைவியோட தகப்பனார் மாமனாரும் வந்து ஒரு காவல்துறையிலேருந்து இப்போ ஓய்வு பெற்ற அதிகாரி. இப்போ அந்த நேரம் அவங்களுமே என்னை வந்து ஒரு சின்ன நேர்காணல் இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணி தான் வந்து இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. என்ன நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னங்கெல்லாம் கேட்டு தான் அந்த திருமணத்துக்கு. உறவுக்காரர்களா இல்லை வந்து இல்லை, வெளியில் தான் எடுத்தேன். அப்போ எனக்கு அதுக்கு பிறகு ஒத்துழைச்சு இத்தனை வருடங்களில் வந்து நான் இந்த இதில் தொடர்ந்து பயணிக்க முடிஞ்ச காரணம் என்னுடைய மனைவி தான். அவங்க வந்து ஆரம்பத்தில் ஒரு புரியாத ஒரு பதட்டம் எல்லாருக்கும் இருக்கிறது அவங்களுக்கு இருந்தது. அப்புறம் போக போக அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் அவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு முழு ஒத்துழைப்பு இன்றைக்கி வரைக்கும் வந்து அவங்க அதில் எந்த சமரசமும் இல்லாமல். இன்னும் சொல்லப்போனால் நான் அதனால் பாதிக்கப்பட்ட பிறகு இப்போ நீங்கள் கேட்டிங்களே இந்த யோக பயிற்சிகள் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இரத்த கசிவுகள் தொடர்ந்து நம்ம உடம்புல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்போவே வந்து எனக்கு இதை வலியுறுத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி பயிற்சிகள், எளிமையான பயிற்சிகள் தொடர்ந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொன்னது பிறகு அதில் முழு ஈடுபாடு வந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் இப்போ நான் அதில் முழுமையாக. இப்போது விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனால் கூட இந்த மாதிரி ரொம்ப பலமாக இது வந்து இப்போ எனக்கு நடந்ததெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு சாதாரணங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இதை விட கொடுமையான தண்டனைகள்லாம் இருக்குல்ல. அது உளவியலாக உங்களால் வெளியில் வர முடிஞ்சதா? கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அந்த நேரம் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, யாரு கூடயும் தொடர்பு இருக்காதுல்ல. ஆமாம். அப்போ எவ்வளோ நாட்கள் அது கிட்டத்தட்ட ஒரு 2 கட்டமாக நடந்த விசாரணைகள். முதல் கட்டமும் சாதாரணமாக, இந்த 2ஆம் கட்ட விசாரணை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் சிறையில். ஆமாம். வேலையை பாதிக்கலையா? அதுவும் வேலை பாதிச்சிருச்சு முழுசாக. எப்படி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு தொடர்பு. ஆனாலும் அப்போ உள்ள காலகட்டத்தில் நான் இருந்த இடத்துல வந்து நமக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல தமிழ் டைகர்ஸுங்கிற மாதிரி ஒரு டைட்டிலோடு இருந்ததுனால அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த ஊர் அது சொல்கிறதுக்கு சொல்ல முடியாது. அது இந்த அறக்கட்டளை பேரெல்லாம் சொல்லலாம். ஆமாம், அதுதான் தலைவர் உருவாக்கின வந்து காப்பகங்கள். அப்புறம் வந்து மூதாளர் காப்பகங்கள் ஆரம்பித்தார். நவம்னு ஒரு இதை அறிவு கூடம் ஒன்று உருவாக்குனாங்க. இது எல்லாமே நோக்கம் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் உள்ள மக்கள் வந்து இராணுவமாக, அதை மக்கள் இராணுவம் மாறி இந்த ஒரு புரட்சிகர விடுதலைக்காக போராடி தங்களே முழுசாக அர்ப்பணிக்கும் பொழுது அந்த தொடர்புடைய குடும்பங்கள்லேருந்து இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, இவங்க ஒரு நிற்கதியாக போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். இது வந்து அடுத்த பரிணாமம் நோக்கி போகிறதுக்கு முன்னாலே தீர்மானிச்சிட்டார் தலைவர். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக உருவாக்கணும், இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நல்லபடியாக படிக்க வைக்கணும். பார்க்கலாம் போயிருக்கு. தலைவரை பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்க்கல. ஏன்னா நான் வந்து இதில் வெளிப்படையாக பேச விரும்புகிறது என்ன அப்படின்னா, நான் என்ன நடந்ததோ சத்தியத்தை தான் பேசணும். ஒரு முறை கூட நான் தலைவரை பார்த்தது கிடையாது. அடுத்தடுத்த தளபதிகளோட தொடர்பில் இருக்கிற சிலரோட தான் நம்ம வந்து பேசி அடுத்தடுத்த தளபதிகளையும் நீங்கள் பார்த்தது கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹிடனாக தான் நீங்கள் வந்து செயல்பட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஈழத்துக்காக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் களத்தில் இங்கேருந்து பயிற்சி பெற்றவங்க அது என்ன இதோட ஒரு கெடு வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா, யாரும் நம்மளோட இன்றைக்கி இல்லை. இப்போ நம்மளோட பழகினவங்க, நம்மளோட பயணித்தவங்க எல்லாமே வந்து அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஆதாரபூர்வமாக போரில் இறந்து போனவங்க இருக்காங்க. உங்களோட பழகினவங்க எல்லாருமே வந்து இந்த அறக்கட்டளை சார்பாக செயல்பட்டவங்களே வந்து பெரும்பாலானவர்கள் இல்லை, யாருமே இல்லை, தொடர்பில் இல்லை. தொடர்பில் இல்லாதவங்களும் இருக்காங்க, உயிரோடு இல்லாதவங்க இருக்காங்க. அப்போ தொடர்பில் இல்லாதவங்க ப்ராபப்ளி இதை பார்த்துட்டு உங்களை தொடர்பு. கண்டிப்பாக நான் அதை ஏற்கனவே கூட ஒரு காணொலியில் பேசும்போது சொன்னேன். நான் தான்ங்கிற அடையாளம் தெரியும் அவங்களுக்கு. அதை வச்சாது நம்மளை யாருன்னு அவங்க தேடி தொடர்புக்கு வரட்டும்ங்கிற ஒரு ஆர்வம். காரணம் வந்தாங்களா அந்த மாதிரி? ஒரு 2-3 பேர் பேசியிருக்காங்க. நான் குறிப்பாக தேடுற சிலர் வந்து இல்லை. அது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஓகே ஓகே. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னோடய வயசுலேருந்து ஆரம்பித்து இது 36 ஆண்டுகால பயணம் இது. அப்போ அந்த நோக்கமும் முழுமை பெறாமல் போயிடுச்சு. நம்ம இவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கோம், அதுக்கான சில வெகுமதியாக சில தண்டனைகளையும் அனுபவிச்சிருக்கோம். ஆனால் அது ஏமாற்றம் வந்தது உங்களுக்கு? கண்டிப்பாக ஏமாற்றம் 2007 காலகட்டத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பின்னடைவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த
போர் முறையில் வந்து உச்சபட்ச யுத்திகளை வந்து சிங்கள அரசாங்கம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு துணையாக சில வல்லரசு நாடுகளும் வந்து துணை போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இன்னொன்று என்ன அப்படின்னா, சர்வதேச ஆதரவு இல்லாதது தான் ஒரு குறிப்பான காரணம். ஏன்னா இப்போ இது வந்து ஒரு விடுதலை இயக்கமாக தங்களுடைய அடிப்படை உரிமைக்காக போராடுறவங்கிறத தாண்டி நிறைய முட்டுக்கட்டைகள், இன்னும் சொல்லப்போனால் துரோகம் எல்லா இடங்களிலும் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து இருக்குன்னா ஒரு துரோகம் தான் இதை வந்து சுற்றி வளைச்சி ஒரு பின்னடைவை நோக்கி கொண்டு போச்சு. அந்த காலகட்டத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? என்ன பண்ணுறதுன்ற ஒரு அதான் அப்போ எல்லாம் வந்து எப்படின்னா, எதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம எங்கெங்கோ ஒரு மூலையில், இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன கருவி தான். இது போல் எவ்வளோ பேர் போராடி இருக்காங்க, எவ்வளோ பேர் செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்மளால் அந்த நோக்கத்தை முழுமை பெற முடியலையே. இப்போ குறிப்பாக 2009 முள்ளிவாய்க்கால் இறுதி போருக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதம் வந்து நமக்கு எதுவுமே புரியலை, என்ன நடக்க போகுது அடுத்து. ஏன்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் வந்து ஒரு பெரும்பகுதியை தொலைச்சிட்டோமே, கூட்டமாக பலி கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைக்கும்போது சாதாரண மனிதர்களாக இந்த தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் நம்ம மாதிரி தொடர்பில் இருந்தவங்களுக்கும் இருக்கிற வேறுபாடு இருக்குல்ல, அது வந்து உணர்ந்தால்தான் தெரியும், அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்போ அங்கே தான் நமக்கு வந்து ஒரு வெற்றிடம் உருவாகுது. ஆகா அப்படி ஆயிடுச்சு, அடுத்து என்ன நடக்க போகுது, இது எப்படி கொண்டுட்டு போக போகிறாங்க. அப்போ இருந்தே நமக்கு என்ன புரிதல் வந்துடுதுன்னா, இந்த நிலத்துலையும் வந்து நம்ம வந்து சுதந்திரமாக வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட மக்களாக வந்து பண்பாடு, கலாச்சாரம், மற்ற நம்மளுடைய மொழி, இதுகளால் வந்து நம்ம யாரோ நம்மளை அடக்கி ஆடுறாங்கங்கிறது வந்து தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இது எல்லாத்துக்கும் தீர்வுங்கிறப்ப தான் வந்து அந்த அரசியல் வடிவமாக அது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த அடுத்த கட்ட பயணம் எங்கே வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட 2009க்கு பிறகு 2012, 13 வரையுமே நாங்கள் வந்து மௌனமாக, இவர் வந்து இந்த ராமேஸ்வரம் கூட்டத்தில் அண்ணன் சீமான் பேசி ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குறாருல, அப்போ எல்லாருடைய கவனம் திரும்புது. ஓ பரவாயில்ல, இங்கே ஒரு குரல் ஒலிக்குது, கண்டிப்பாக இந்த குரல் வந்து அந்த மக்களுக்கும் இந்த மக்களுக்குமான ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து சீமானனோட கூட இருந்த ஆட்கள் வந்து அந்த மாதிரி ஒரு வலிமையானவங்க இருந்தாங்க, எல்லாருமே கூட இருந்தாங்க. அப்போ இது வந்து ஒரு இயக்கமாக கட்டப்படும், இப்படி வருங்கிறது தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்க்கும் பொழுது ஏன்னா எதையுமே நம்ம ஏற்கனவே ஒரு முறை பெரிய ஏமாற்றத்தை சந்தித்த நம்ம வந்து இது இந்த நிலத்திலேருந்து எப்படி இது பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் நம்ம கேள்வியாக இருக்கும் பொழுது நம்ம மௌனிச்சு, ஏன்னா வெளிநாட்டில் இருந்தனால கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அதுக்கு பிறகு அந்த சூழலில் நீங்கள் வெளிநாட்டில் தான் இருந்தீங்களா? ஆமாம், தொடர்ந்து இருந்தேன். கிட்டத்தட்ட 2019 கொரோனா காலத்தில் தான் நான் முடிச்சுட்டு வந்தேன். 2 காரணங்கள் தான். ஒன்று, அதுக்கு பிறகு போர் முடிஞ்சாலும் வந்து தேவைகள் தொடர்ந்து இருந்துச்சாங்க. சுத்தமாக அந்த வடக்கு கிழக்கு முழுமைக்கும் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையாக இன்னமும் அந்த கட்டமைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே மேம்பட்டுக்கிட்டு இருக்கு, யாரோட ஆதரவும் இல்லை. அப்போ இது ஒரு புறம் போய்கிட்டு இருக்கும்போது 2013 காலகட்டத்தில் வந்து மலேசியாவில் ஒரு ஐயா, அவர் இப்போ இல்லை, உயிரோடு இல்லை, அவர் பேர் நம்ம குறிப்பிட முடியாது, அவங்கள சந்திக்கிறதுக்கு இங்கேருந்து அண்ணன் சீமான், மறைந்தவர் ஐயா தடா சந்திரசேகர், நம்மளுடைய தம்பி வெற்றிக்குமரன் எல்லாருமே அங்கே போகிறாங்க, பார்க்குறாங்க. அவரை சந்தித்து இது குறித்த அது எந்த அளவுக்கு அவங்க அதை பற்றி ஆழமாக பேசுனாங்க என்னன்னு தெரியாது. நாங்களும் அவரோட தொடர்பில் இருக்கிறோம். ஓகே. அப்போ அவங்க தான் நமக்கு அந்த தைரியத்தை தர்றாங்க. என்ன தர்றாங்க அப்படின்னா, இனி வேறு வழியே இல்லை, நம்ம வந்து முழுமையாக ஆதரித்து நம்ம தம்பி சீமானை வந்து நம்ம களத்துக்கு கொண்டுட்டு வரணும், பரிபூர்ண ஆதரவு நம்ம கொடுத்து, ஏன்னா அரசியல் புரட்சி தான் இனிமேல் ஆகிப்போச்சு, ஆயுத புரட்சிங்கிறதுக்கு வாய்ப்பில்லை இனிமேல். அப்படிங்கும் பொழுது தான் 2014 முத நான் வந்து அறிமுகமாகிறேன். சீமானனோட வந்து தொலைபேசியில் தொடர்பு போகிறேன். ஓகே. பேசுகிறோம். அப்புறம் சில சம்பவங்களை சொல்கிறேன். தெரியும், எனக்கு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ எனக்கு இன்னும் அந்த ஈர்ப்பு வருது, சரி பரவாயில்ல, ஓரளவு நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு. நான் வந்து பிறர் யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாத ஒரு சூழலில் தொடர்ந்து இருக்கிறேன். எனக்கு வந்து தெரியப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த நேரத்தில் வந்து அதை என்னை யாருன்னு நான் காமிச்சிக்க விரும்பலை, செய்யவும் கூடாதுங்கிற ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. நான் வந்து விளம்பரத்துக்காக நம்ம அதுக்குள்ளே அந்த களத்துக்குள்ளே போகலை. அப்போ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது அப்போ அண்ணனோட தொடர்பு இன்னும் நெருக்கமாகுது. எப்படின்னா, உன்னை போல் களத்தில் இருந்தவங்க, இந்த மாதிரி உணர்வாக இருந்தவங்களோட தேவை நமக்கு அதிகம் இருக்குப்பா, நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்து இதை இன்னும் விரிவாக்கம் பண்ணணும், அதனால் நீ வந்து தொடர்ந்து எல்லாத்தையும் கண்காணிச்சிக்கிட்டு ஒன்று ஆலோசனைகளையும் கொடுத்துக்கிட்டு தொடர்பில் இரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தொடர்பில் இருக்கிறோம். அப்புறமா தான் வந்து
முதல் கட்ட தேர்தல் 2016 நினைக்கிறேன், நம்மளோட செயற்பாட்டு வரைவை வந்து வடிவமைக்கிற வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் முழு ஈடுபாட்டோட வெளிநாட்டில் இருந்தாலும் நேராவாசங்கள் மாறி இருந்தாலும் சில குறிப்புகள் வந்து எங்கேருந்து எடுக்கிறோம்னா தலைவரோட ஒரு அந்த கட்டமைப்பு தான், நிர்வாக கட்டமைப்பு, அங்கே உள்ள பொறிமுறைகள்லேருந்து எடுத்து. ஆமாம், இது வந்து அந்த 2016 இதில் வந்து அந்த இருக்குது. அதனுடைய அதில் நிறைய, அதாவது உதாரணம் பார்த்தீங்கன்னா தற்சார்புங்கிறதே தலைவர்கிட்ட இருந்து வந்தது தானே. ஓகே. நம்ம அதாவது நம்மளோட நிலவளம், நீர்வளம், மலைவளம், எல்லா வளங்களையும் வச்சு நம்ம உருவாக்குங்கிறது அங்கேருந்து உருவாக்கப்பட்டது. அது இப்போ இது இல்லாமல் சில மேற்குலக நாடுகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் எடுக்கிறாங்க, எடுத்து எல்லாத்தையும் ஒரு டிசைன் பண்ணுறாங்க. அதில் நான் மறைமுகமாக நானும் வந்து என்னால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சு அதை அண்ணனுக்கு அனுப்புகிறேன், காமிக்கிறேன். இப்படி தான் அந்த தொடர்பு வருது. அதுக்கு பிறகு ஒரு முறை ஊருக்கு வரும்போது நேராகவே சந்திக்கிறோம். வடபழனியில் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் பார்க்குறேன். குடும்பத்தோடு தான் வந்திருந்தேன். இப்போ பார்க்கும்போது நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீ வந்து ஊருக்கு வந்துரு, நம்ம இன்னும் வந்து நிறைய கட்டமைப்பை வலுப்படுத்தணும், வேலைகள் இருக்குப்பா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நான் சொல்கிறேன், இன்னும் எனக்கு சில நெருக்கடிகள் இருக்குன்னு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வர முடியும். அதனால் அங்கேருந்து என்னோடய முழு ஆதரவுகளையும் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக பொருளாதார பங்களிப்பு. ஓகே. அது நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தனிப்பட்ட முறையிலையும் செஞ்சுருக்கேன். வெளியில் இருந்தும் ஒரு கூட்டமைப்பாக ஒவ்வொரு திட்டங்கள் இவங்க வகுத்து கொடுக்கும் பொழுது எவ்வளோ முடியுமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து கொடுத்து. ஈழம் அங்கே அந்த பகுதியிலையும் இருந்திருக்கீங்க, அந்த அந்த நடைமுறை வாழ்க்கையில் கொஞ்சம் பங்களிச்சிருக்கீங்க, அரசியல். இது ரெண்டுத்தையும் எப்படி ஒன்றா பார்க்குறீங்க? இதனுடைய நீட்சியாக பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து அண்ணனை பார்க்கும்போதும் சரி, இந்த கட்சி பற்றி, ஏன்னா நீங்கள் வரைவு எழுதுறீங்கன்ற போதே கொள்கைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த சமயம் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு தாய், அதாவது தாய் இல்லாத குழந்தைகள் எப்படி ஒரு தடுமாற்றத்தோடு இருப்பாங்களோ, குறிப்பாக நான் சொல்கிறது வந்து தலைவர் இல்லை, இந்த பிரச்சனைகள் பூராமே வந்து ஒரு வெற்றிடமாக்கப்பட்டது போல் இருக்கையில் இவருடைய தொடர்பு, அண்ணனோட தொடர்பு, அவரோட பேச்சு நடைமுறைகள், இவருடைய காணொலிகள் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அந்த தைரியம் வருது, உளவியலாக ஒரு தைரியம் வருது. பரவாயில்ல, நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு குரல் கொடுக்கறதுக்கு ஒரு சக்தியான ஒரு ஆள் இருக்கார். அவரை சுற்றி அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து நம்மளை முழுமையாக நம்புகிற மாதிரியான ஒரு சூழலில் அவங்களோட செயல்பாடு இருந்துச்சு. இன்றைக்கி கெடுவாய்ப்பாக சொல்லப்போனால் அதில் பெரும்பாலானவர்கள் இல்லைன்னா நிறையா பேர் வெளியாயிட்டாங்க, பாதி பேர் வந்து இந்த மண்ணில் இல்லை. அப்படி ஒரு சூழலில் வந்து நிற்கும்போது நீங்கள் கேட்டதுக்கான பதில் என்னென்னா, அன்னைக்கு நான் பார்த்த அண்ணன் சீமானுக்கும் இன்றைக்கி நான் பார்க்குற அண்ணன் சீமானுக்குமான அந்த இடைவெளி, அந்த வேறுபாடுகள், தடுமாற்றமெல்லாம் வந்து மொத்தமுமே நமக்கு வந்து குழப்ப நிலையிலே வச்சிருச்சு. இதை நம்ம பேசும்போது என்ன நினைப்பாங்க நிறைய பேர் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு வெறுப்பு கருத்தை விதைக்கிறோம். ஏன்னா நம்ம நெருக்கமாக இருந்ததோட அக்கறையின் வெளிப்பாடு தான் வந்து இதெல்லாம் கூர்ந்து கவனிக்க வச்சிச்சு. நீங்கள் உள்ள இந்த கட்சிக்குள்ளார வந்த பிறகு 2019 நீங்கள் வந்துட்டீங்க. இங்கே வந்த பிறகு நீங்கள் இங்கே இருக்கிற நாம் தமிழரோட நீங்கள் பழக ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? 2019 முடிச்சுட்டு வந்தேன். ஆனால் நான் 2016 வந்து நான் உறுப்பினராக என்னை அதிகாரப்பூர்வமாக இணைச்சிக்கிட்டு செயல்பட ஆரம்பித்தேன். அப்போ என்ன செஞ்சேன்னா, என் பகுதி சார்ந்த இடங்களில் வந்து இந்த கட்சியை முழுமையாக கட்டமைக்கிறதுக்கு வேலை திட்டங்கள் இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, நான் லீவில் வரும்பொழுது, ஓய்வுக்கு வரும்பொழுதெல்லாம் வந்து இதை பார்த்து இதில் சில மாற்றங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு அண்ணனோட தொடர்பில் இருப்பேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்ன ஆகுதுன்னா, மதுரை வெற்றிக்குமரன் தொடர்பு கிடைக்கிது, அப்புறம் ஒரு கல்வியாளர் ஹுமாயூன் தொடர்பு கிடைக்குது. இப்படி வந்து இது இன்னும் விரிவாகுது, இந்த நட்பு வட்டாரம் விரியும் பொழுது எனக்கு என்னென்னா, இந்த தளபதிகள் இருக்காங்க. இப்போ அண்ணனோட கட்டளைகளை வந்து களத்தில் செயலாக்கம் பண்ணுறதுக்கான இத்தனை பேர் இருக்கும் பொழுது அவங்களோட நம்ம வந்து இணக்கமாக பயணித்து, ஏன்னா என்ன தான் நம்ம வெளியில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவங்க வேலைகளை வந்து களத்தில் செய்கிறவங்களோட இணைஞ்சிருந்தால் தான் நமக்கு அந்த ஒரு கருத்து புரிதல் வரும், செயல்படுறதுக்கும் எளிமையாக இருக்குங்கிற மாதிரி அவங்களோட தொடர்பு நேரடியாக வந்துடுறோம். இன்னும் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு வேலைகள். அப்போ என்ன பண்ணுறாங்க அண்ணன் அப்படின்னா, 2019 தேர்தலில் என்னை வந்து நீ அந்த பகுதிக்கு நீ சரியாக இருப்ப, நீ நில்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட நம்ம மனசில் என்ன தோணுது அப்படின்னா, நம்ம எங்கேயோ இருந்து வெளியிலேருந்து இப்போ அண்ணனுக்கு அறிமுகமாக இருக்கும், குறிப்பிட்ட சில தளபதிகளுக்கு தெரியும் சட்டமன்ற தேர்தல். அப்போ நான் என்ன சொல்கிறேன், அண்ணே நான் முழு வீச்சில் வேலை செய்கிறேன், ஆனால்
நிறையா பேருக்கு அறிமுகமாக தான் மத்தியில் போய் நான் வந்து ஒரு வேட்பாளர்னு காமிக்கிறத விட நீங்கள் யாரை கை காட்டுறீங்களோ அவங்களை உறுதியாக நம்ம வேலை செஞ்சு அவங்கள வெற்றி பெற வைக்கிறதுக்கு எவ்வளோ வேலை செய்யணுமோ செய்வோன்னு அந்த இடம் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கட்டாயப்படுத்தினாங்க என்னை, நீ தகுதியானவே நீ நெல்லுன்னு சொல்லும்பொழுது நான் அதை தவிர்த்தேன். காரணம் என்ன அப்படின்னா, வெளிப்படையாக சொல்லப்போனால் இந்த ஈழம் சார்ந்த சில முன்னெடுப்புகள் வந்து முழுமை பெறாமல் இருக்கும் பொழுது நம்ம இன்னொரு முகமாக இங்கே அறிமுகமாகி நம்ம ஒரு தேர்தல் களத்தில் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து அதை நம்ம தவிர்த்தோம் அந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தேர்தலுக்கு பிறகு நம்மளோட செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்குன்னு தளபதிகள்லாம் இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, அண்ணன்ட்ட சொல்கிறாங்க. அது மாதிரி வெற்றிக்குமரன், ஹுமாயூன் எல்லாருமே சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு எனக்கும் தெரியும் நான் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வேன் அப்படின்னு சொன்னது மாதிரியே என்ன பண்ணுறாங்கன்னா, யாருமே எதிர்பாராத ஒரு சூழலில் தான் என்னை வந்து ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கிறாங்க. அப்போ இதை நான் வந்து பெருமையாக எடுத்துக்கிட்டேங்கிறத விட அந்த நேரம் வந்து எனக்கு கூடுதல் பொறுப்பை கொடுத்துட்டாங்களே, இந்த பொறுப்பையும் நகர்த்துறதுக்கு தொடர்ந்து நான் அவங்களோட தான் பயணிக்கிறேன். யார் இப்போ நான் குறிப்பிட்ட சில தளபதிகளோட வந்து, ஏன்னா அவங்க பக்கத்து மாவட்டங்கள் நிர்வாகங்கள் எல்லாம் பார்த்ததுனால எல்லாத்தையும் கேட்டு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு. எப்படி இருந்தது நாம் தமிழர் தம்பிகளோட தங்கைகளோட வேலை செய்கிறது? சவால் மிகுந்த வேலை. காரணம் என்னென்னா, இது வந்து ஒரு தூய அறம் சார்ந்த அரசியலுங்கிறதுனால அவங்களுடைய அர்ப்பணிப்பு வந்து இருந்துச்சு. இருந்தும் வந்து அங்கே 2 விதமான பரிணாமங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று என்ன அப்படின்னா, இதில் முழுமையான இந்த அரசியல் தெளிவுள்ள பிள்ளைங்களும் இருந்தாங்க. ஆர்வ மிகுதியில் உணர்ச்சி வசப்பட்ட கூட்டமாக இன்னமும் இருக்கிறாங்க, அப்பவும் இருந்தாங்க. இப்போ அவங்கள வந்து நம்ம பக்குவப்படுத்தி உள்ளுக்குள்ளே அரசியல் படுத்தும்போது சின்ன விஷயம் இல்லை. அப்போ நிறைய ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமோ அதுபோல் நிறையா வரதெல்லாம் சமாளித்து அவங்கள வந்து நம்ம வந்து பக்குவப்படுத்தி கொண்டுட்டு வர்றது ஒரு பெரிய சவாலான ஒரு வேலை தான் அது. அப்போ தான் நான் உணர்ந்தேன், இது வந்து ஒரு குறுகிய கால திட்டமில்லை. நமக்கு முன்னால் இவங்கெல்லாம் இப்போ எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து செம்மைப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு. அப்போ சில வெறுப்புகளும் வரும். இப்போ நீங்கள் ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்கணும், நிர்வாகத்தை வந்து வழிநடத்தணும் அப்படின்னா அதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், வெறுப்புகள் வரும், விருப்பம் இருக்கும், வெறுப்பும் வரும். அந்த மாதிரி எனக்கும் சில வெறுப்புகள்லாம் வந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் நான் நேரடி தொடர்பிலே வச்சுருந்தேன். உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து சரியாக வேலை செய்யலை இல்லை ஒத்துழைக்கலை அப்படின்னா அவங்கள வந்து மற்ற பொறுப்பாளர்கள் சொல்லுவாங்க, இவங்க வந்து சரியில்லை ஒத்துழைக்கலை அப்படிங்கும்போது அவங்கள நம்ம கூப்பிட்டு எச்சரிப்போம். கேட்கலன்னா அவங்கள வந்து பொறுப்புலேருந்து எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள எடுத்து மாற்று இதில் போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இது எங்கே வந்து பிரச்சனையில் நிற்கிது அப்படின்னா, 2022 ஜனவரி மொழிப்போர் ஈகிற நிகழ்வை வந்து அண்ணன் முடிவு பண்ணி புதுக்கோட்டையில் வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு இன்ப அதிர்ச்சியாக நமக்கு கிடச்சிருந்தாலும் இதை எவ்வளோ சிரத்தை எடுத்து செய்யணுமோ செஞ்சு, ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை, மொழிக்காக இறந்தவர்களுக்கான ஒரு ஈகத்தை போற்ற ஒரு நிகழ்வுங்கிறப்ப நம்ம மண்ணில் கிடைக்கிது. ஏன்னா ஏற்கனவே புதுக்கோட்டைக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. ஆரம்ப காலத்துலேருந்து இந்த கட்சி துவக்கமான காலத்திலேருந்து ஒரு தொடர்பு இருக்கிறதுனால அதை மறுபடியும் ஒரு நல்ல ஒரு புத்தாக்கமாக கொண்டு வந்து விட்டுருவோங்கிற மாதிரி ரொம்ப மெனக்கெட்டு அந்த வேலைகளை செஞ்சோம். அது பரவலாக எல்லாரையும் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிச்சு அந்த நேரத்தில். அண்ணனுமே அந்த கூட்டத்தில் அதுக்காக வந்திருந்தப்ப மதியானம் மற்ற பொறுப்பாளர்கள்லாம் கலந்துக்கிட்ட ஒரு கலந்தாய்வில் சொல்கிறாங்க, தானா வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, ஒரு சித்தர் மாதிரி வெளிநாட்டிலேருந்து இனம் பெருசுங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நமக்காக அங்கே வந்து களத்தலையும் ஒத்துழைச்சி வேலை பாருங்கன்னு எனக்கு சொல்லும்போது அப்போ இன்னும் கூடுதல் பலம் எனக்கு கிடைக்கிது. அண்ணன் வந்து நம்மளை நல்லா ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. அந்த நேரம் எல்லாருமே நல்லபடியாக போச்சுன்னு வைங்க. இதுக்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கட்டமைப்புக்குள்ளே வந்து சில மாற்றங்கள் வரணும்னு எதிர்பார்க்குற காரணம் நம்ம ஆரம்பத்தில் இருந்து இந்த தொடர்புகள் செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெளிப்படையான நிர்வாகமாக இருக்கணும், இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு அமைப்பியலாக இருக்கணுங்கிறதுல வந்து நம்ம சமரசமே இல்லாமல் எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அதை நேரடியாக சொல்ல ஆரம்பித்தேன், அண்ணன்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தேன். இது இப்படி இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்குள்ளே சில நெருடல்கள் வருது. இன்னும் கூடுதலாக அது எங்கே போய் நிற்கிது அப்படின்னா வந்து மதுரை பகுதி முழுமைக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இந்த கட்டமைப்பை உருவாக்கி சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு அண்ணனுக்கு அருகிலேயே ஆரம்ப காலத்திலேருந்து இருந்த தம்பி வெற்றிக்குமரனை வந்து ஏதோ சில தீய சக்திகள் மூலமாக அவரை அப்புறப்படுத்துறதுக்கான வேலைகள் நடக்குதுங்கிறத நம்மளால் அனுமானிக்க முடிஞ்சிச்சு அந்த நேரத்தில். அப்போ அதை உணரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா,
எந்த ஒரு காரணங்களும் சொல்லாமல் அவரை மௌனமாக அண்ணன் கொண்டு போகிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அவர் இந்த நொடி வரையும் அதை வந்து நம்மள்ட்ட சொல்லி இதை கேளுங்க என்னன்னு எதுவுமே சொல்ல கிடையாது. பாதிக்கப்பட்ட அந்த பொறுப்பாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய பகுதி பிள்ளைகள், நமக்கு அறியப்பட்டவங்க தமிழ்நாடு பூரா தெரியுமில்ல, ஏன்னா அவர் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கார். அப்போ எல்லாருமே நம்மளோட பேசும்போது, ஏன் திடீர்னு அண்ணனை வெற்றிக்குமரன் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க, யாராவது கேட்கக்கூடாதா, எவ்வளோ பேர்கிட்ட சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்பொழுது இயல்பாக நமக்கு ஒரு குணம் உண்டு. என்ன அப்படின்னா, ஒன்று நேரடியாக அண்ணனோட தொடர்பில் இருக்கோங்கிறத வந்து தலைக்கு ஏற்றிக்கல, நம்மளுக்கு என்ன வெளிப்படையாக இருக்கணும். இவங்கெல்லாம் ஏன் தயங்குறாங்க அப்படின்னா, அவருக்கு அது பிடிக்காது, அவர்கிட்ட போய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தவறை நீங்கள் வந்து மேலும் பூசி மூடுறதுங்கிறது மிகப்பெரிய தவறு, துரோகம் அது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம நேரடியாக போய் அண்ணன்ட்ட சந்தித்து வந்து, அண்ணே உங்களுக்கும் வெற்றிக்குமரனுக்கு இடையில் என்ன நடந்ததுன்னு கூட நான் வந்து ஏன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு இதாக இருக்கலாம், ஆனால் என் ஆள் மனசில் தெரிகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்படி உருவாக்கி வச்சுருக்கிற அந்த வெற்றிடம் வந்து பேசாமல் என்னென்னு கேட்காம நீங்கள் அவரை கூப்பிட்டு கூட விசாரித்து ஒரு தண்டனையை கூட கொடுத்துடலாம், அது உங்களுக்கான உரிமை. அது ஏன்னா ஆரம்பத்துலேருந்து உங்களோட இருக்கிறார். இப்படி மௌனமாக வைக்கும் பொழுது முதல் கட்டமாக குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய உளவியல் நெருக்கடி வந்துருச்சு. அதை நான் நேரடியாக பார்த்தேன், கண்கூட பார்த்தேன். இத்தனை பெரிய ஆளுமையாக உங்கள் பின்னால் இருந்த வெற்றிக்குமரன் தன்னுடைய தொழிலால் பாதிக்கப்பட்டார், சமூகத்தின் முன்னால் பாதிக்கப்பட்டார், நண்பர்கள் எல்லாருமே ஒதுக்கும் பொழுது கூட எனக்கு எல்லாமே அண்ணன் தான் நின்னார். அவருக்கு இப்படி ஒரு ஏமாற்றம் வரக்கூடாது, நான் நெருங்கி பழகிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு சலன பார்வையோடு இவர் இப்படி இருப்பாரோ அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம போகிறது கிடையாது. இவரை பற்றி முழு விவரங்கள் நமக்கு தெரியுது. அப்போ நம்ம ஏன் கேட்கக்கூடாதுங்கிற உரிமையில் போய் தான் அண்ணன்ட்ட நான் சொல்கிறேன். அப்போ அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அது இல்லை, அது என்னென்னா வந்து அதை மனசில் எடுத்துக்கிட்டாங்க. அது ஒரு காரணம் மட்டும் கிடையாது. அதுக்கு பிறகு வந்து இவங்க வேறு ஒரு மாதிரி திட்டத்தை கொண்டு போகிறாங்க. எப்படின்னா, வெற்றி எந்நேரமும் கூடவே இருக்கானே பக்கத்தில். அப்போ நம்மளோட வேறு விதமான ஏதோ ஒரு திட்டம் அவங்க வந்து அண்ணனை தன்னோட வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாங்களா, அல்லது கட்சியை ஒட்டு மொத்தமே திசை திருப்பணும்னு நினச்சாங்களா என்னமோ தெரியல. அதுக்கு இவன் தடையாக இருப்பான். இப்போ வெற்றியை தூக்குனா தான் இந்த வேலையில் நடக்கும். வெற்றினா வெற்றி மட்டும் இல்லை, இன்னும் சில மெய்யா கூடவே இருந்தவங்களெல்லாம் வந்து வெளியாக்கணும்னு நினைக்கும் பொழுது இது சர்ச்சையாக மாறுது. அப்போ எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் ஒருத்தரை வைக்கிறது இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய வலியை தரும்னு திரும்ப வலியுறுத்துகிறேன். 2 முறை நேராக சந்திக்கிறேன், அதுக்கப்புறம் நான் குரல் பதிவு மூலமாக போட்டிருக்கிறேன், அண்ணன் எனக்கு பதிலும் போடுறாங்க. அதுக்கு ஒன்று தீர்வை நோக்கி போகலை. ஸோ இது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. அப்போ அண்ணனுக்கு வந்து ஒரு லேசாக வெறுப்பு வந்துருச்சு, இவன் இதெல்லாம் கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டார். ஆனால் அதை நேரடியாக காட்டிக்கலை, விட்டுட்டு வேலையை பாரு அப்படிங்கிறார். நம்மளால் விட முடியலை. சொல்லிவிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னா, இன்னொரு பொறுப்பாளர், ஒரு கல்வியாளர் ஹுமாயூன் மூலமாக வந்து ஒரு சின்ன சர்ச்சை எதிர்பார்ப்பு விபத்தாக வந்துடுது நமக்கு. அந்த பகுதியில் ஒரு புதுசாக ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு மேலே வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்ல மாதிரி ஒரு இடம் அது. அங்கே வந்து நாம் தமிழர் வளர்ந்து வரப்போகுதுங்கிறப்ப நமக்கு பெருமையாக தானே இருக்கும். அப்போ நான் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளருங்கிற அடிப்படையில் தான் அந்த பிரச்சனையை வந்து ஏற்கனவே அந்த பகுதி மக்கள் வந்து அவரோட கவனத்துக்கு கொண்டு போய் அவர் அதை வந்து ஆக்கப்பூர்வமாக செய்யலைங்கிற மாதிரி ஒரு குறைபாடு வரும்போது கூட அண்ணனுக்கு அதை எடுத்து சொல்லிவிட்டு இங்கே ஒரு புதுசாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது அண்ணன் வந்து அந்த பகுதியில் இருக்க பொறுப்பாளர் பேரை சொல்லி செய்ய சொல்லுப்பா, நல்லபடியாக செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து அவர் என்ன பாதிக்கப்படுறாரு அப்படின்னா, இவன் வந்து ஒரு மாவட்டம் விட்டு அடுத்த மாவட்டத்தில் வந்து இவனோட ஆதிக்கம் வருதே அப்படிங்கிற மாதிரி அவர் தவறாக புரிஞ்சுக்கிறார் நம்மள்ட்ட. யார்? ஆமாம், செய்ய வேண்டியவர்கள். ஆமாம், அண்ணன் இவர் தான் ஹுமாயூன் கபீர் வந்து அந்த மாதிரி ஒரு தவறான புரிதலில் இருக்கிறாரு. அப்போ நாங்கள் சந்தித்து பேசுகிறோம். இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கிறதுனா எப்படின்னா ஒரு மாநாடு போல் நடத்தணும். ஏன்னா ஊர் பூரா தெரிஞ்சிருச்சு. ஒட்டு மொத்தமாக வந்து அந்த பகுதி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முழுக்க இங்கே வந்து கம்யூனிகேஷன் கேப் தான். டோட்டலாகவே வந்து பேச வேண்டியது சரியான நேரத்தில் பேசாததுனால, நேரடியாக பேசாததுனால வர்ற பிரச்சனைகள் தானே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாதுங்கிறது தான் கண்டிப்பாக அர்த்தம். அப்போ நம்ம என்ன இந்த இடத்துல திரும்பவும் நினைவூட்ட விரும்புகிறோம். ஏன்னா பலமுறை சொல்லிட்டோம், ஒரு அமைப்பியலாக இருந்தால் அந்த அமைப்பு பேசும்ல, அமைப்பு பேசும். அது இல்லையே, நம்ம வலியுறுத்த வேண்டியது வந்து அமைப்பு தான். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ கட்சியில இருந்து நீக்கப்படுறீங்க, நீக்கப்படுறதுக்கான காரணம் இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டே இருந்தது அப்படின்ட்டு. இந்த நீக்கப்பட்ட பிறகு வந்து நீங்க வெளியில போய் சில இன்டர்வியூஸ் கொடுக்குறீங்க இல்லையா,
அந்த மாதிரி உங்களை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறாங்க? சரியான கேள்வி. அதாவது அவங்க அந்த நேரம் வந்து ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளார இருக்கும், கோபம் இருக்கும், அதை சப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் உங்களுக்குமே இருக்கும். அதை வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களோ, மேனிப்புலேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு முழுமையாக சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அதை நம்ம பட்டியலிட்டோம்னா எல்லாருமே கூப்பிட்டாங்க. நமக்குன்னு ஒரு சுய பார்வை இருக்குல்ல, சுய பரிசோதனை இருக்குல்ல, கூப்பிடுற சேனலுக்கெல்லாம் போகலை. அதில் கூட நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். எதுக்காகனா நம்ம வந்து ஒரு வெறுப்பு அரசியல்னு சொல்ல முடியாது. இந்த திராவிட சித்தாந்தமே தவறுங்கிற மாதிரி நம்ம முழுமையாக உட்காந்துருக்கோம். தமிழ் தேசியம் தான் இந்த மண்ணில் வெல்லணும், தமிழ் தேசியம் தான் வேறுன்னு நினைக்கிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய வலையொலி நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு கட்சியும் ஒரு சேனல் வச்சுருக்குறாங்கல்ல. அப்போ எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னு போய் எங்கேயோ உட்காந்து நம்ம அது மாதிரி பேசிடல. கிடைச்ச இடங்களில் நம்ம தேர்ந்தெடுக்க பேசியிருக்கீங்க நீங்கள். இப்போ இதுவரையும் ஒரு மூணு சேனலில் பேசியிருப்பேன். எல்லா இடங்கள்லையும் நடுநிலையான கருத்துக்கள் வச்சு அவங்க தர்க்கமாக சில கேள்விகள் கேட்க தான் செஞ்சாங்க. ஆனால் அந்த நேரம் இருந்த மனநிலை என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு முழுமையாக விசாரிக்கப்படாமல் இவ்வளோ அக்கறை கொண்டு வேலை செஞ்சவங்களை வந்து ஒரு நொடியில் தூக்கி எறிகிற அளவுக்கு அந்த நிர்வாகம் போகணுங்கிறப்ப அது வார்த்தையாக வெளிப்பட்டுச்சு. அதில் மாற்றுக்கருத்தில் நான் வந்து நிறையா அண்ணன் மேலேயே வந்து எனக்கு வெறுப்பு காரணம் என்ன அப்படின்னா, தெரியாத ஒருத்தரை கூட நீங்கள் செய்யலாம். உங்கள் கூடவே பயணித்து உங்களை இவ்வளோ நெருக்கமாக, இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல முதல் முறையாக நான் பதிவு பண்ணுறேன். ஒரு யாருக்குமே தெரியாத விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். என்ன அப்படின்னா, அண்ணனுடைய பாதுகாப்பு, அவருடைய உடல் ஆரோக்கியம், அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வளையம் இதுவரையும் கண்காணிக்கப்பட்டு அவர் எப்படி இருக்கணும்னு ஒரு பெரிய கனவு திட்டத்தை அவர்கிட்டே காமிச்சு. அப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் தேசியத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை எஞ்சிய தலைமையாக வந்து இந்த மக்களால் பார்க்கப்பட்டுட்டார் அவர். இப்போ தமிழ் தேசியம்னு நிறையா இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ உங்களுக்கு தெரியும், உதாரணத்துக்கு ஒரு மே 18 நிகழ்வோ அல்லது ஒரு மாவீரர் நிகழ்வோ கூட வந்து ஒரு உணர்வாக ஒன்று சேர்ந்து நடத்த முடியாத எத்தனையோ இயக்கங்கள் இங்கே இருக்கிறாங்க. அவங்க சடங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி, தமிழ்நாட்டை தாண்டி உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் திரும்பி பார்க்குற இடத்துல இந்த நாம் தமிழர் கட்சி இருக்குது. அப்போ அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் எப்படி இருக்கணும், அவரை சுற்றி என்ன நடக்குது, திரும்ப நம்ம சொன்னது தான். இது வந்து ஒரு சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கூடுதலாகவே அது தன்னாலே வந்து தகவமைச்சிருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் நேரம் ஒரு கோபம் இருந்தது இல்லை. இப்போ அது கிட்டத்தட்ட 1 வருடம் ஆயிடுச்சு. இப்பவும் அண்ணன் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கா, இல்லை வருத்தம் இருக்கா? இருக்கு. அதாவது கோபம் வருத்தம் ரெண்டுமே இருக்கா? அப்படி, அதாவது கோபம்ங்கிறது வந்து இதுதான், இந்த அக்கறையோட வெளிப்பாடு தான். ஏன்னா நம்ம நெருங்கணும், நீங்கள் என்னென்ன பேசுனீங்கன்னு மனசுக்குள்ளே இருக்குல்ல. இப்போ அதுக்கு பிறகு இதே அண்ணன் சீமான் வந்து ஒரு நொடியில் தூக்கி எறிகிறதுக்காக சில வார்த்தைகளை விட்டுட்டார். அந்த வார்த்தையை நம்மளை காயப்படுத்திடுச்சு. எப்படி இப்போ வெற்றிக்குமரனுக்கு வந்து குடும்பத்துக்குள்ளேருந்து உளவியலாக அந்த நெருக்கடிகள் பிறந்துச்சோ, அதுபோல் எனக்கும் ஒரு கட்டத்தில், ஏன்னா எனக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அதை கேட்டிங்கன்னா வருத்தப்படுவீங்க. திருமண நாள் அன்னைக்கு ஒரு காப்பகம், வள்ளலார் காப்பகத்தில் போய் உணவு கொடுத்துட்டு வெளியில் வர்றேன். இந்த கடிதத்தை அனுப்புகிறாங்க. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு தீண்டத்தகாதனா அல்லது ஒட்டு மொத்தமாக வந்து நம்ம வேண்டாங்கிற இடத்துக்கு போகிறோம். இப்போ கூட இந்த அண்ணன் கேட்கலையே, நம்மளை என்னென்னு கேட்கலையே. அப்போ அது வந்து எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு தம்பிக்குரிய ஒரு கோபம், ஏன்னா இப்படி பண்ணீங்கன்ற கோபம் தான் இருக்குது. பட் அதை தாண்டி வந்து வெறுப்பு கிடையாது. அதான் வெறுப்பு வராதது காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அண்ணன் சீமானில் யார் இருந்தாலும் இந்த தத்துவம் நம்மளை வழி நடத்திருச்சு, இந்த கொள்கையை நம்மளை வந்து ஈர்த்துருச்சு. அதான் சொல்கிறேன்ல, நம்ம வந்து வெறுமனே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து இந்த அரசியலை பார்க்கலையே. இன்னொரு நிலத்தில் நம்ம மக்கள், நம்மளுடைய தொப்புள் கொடி சொந்தங்கள் வந்து என்ன தவறு செஞ்சாங்க நினச்சி பாருங்கள். ஒன்றுமே தமிழராய் பிறந்தது இல்லாமல் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க. அப்போ இதுதான் முழுக்க நமக்கு வந்து ஒட்டுமொத்த ரத்தத்துலையும் ஊறி நிற்கும்போது, இங்கே வந்து இவர் இப்படி இருக்கணும், இவர் பாதுகாக்கப்படணும், இவரை நம்பி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, இது வந்து ஒரு பெரிய அளவில் வியாபித்து வரணும்னு நினைக்கிறப்ப அது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக தற்காலிகமாக அப்படியே நகர்ந்து போகும் பொழுது சலிப்பு வெறுப்பு வருமா வராதா? அப்போ எல்லாரும் பார்க்குற மாதிரி நாங்கள் பார்க்கல. இப்போ பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய வெற்றிக்குமரனாக இருக்கட்டும் அல்லது தம்பி புகழ்மாறனாக இருக்கட்டும், இல்லை நான் என்ன உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னா, அண்ணனுடைய நேசிக்கப்படக்கூடிய அந்த இயல்பை வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால அந்த நேரம் உள்ள கோபம் தானே தவிர்த்து, இப்பவும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவரை சரியாக வரணும் அப்படிங்கிற எண்ணமும்
ஏக்கமும் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது தனிப்பட்ட விருப்போ அல்லது வெறுப்போ அல்லது அவர் மேலே ஒரு ஒரு லாப நோக்கமோலாம் கிடையாது. இன்னமும் வந்து அந்த தத்துவத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துல தடுமாறி இந்த இனம் நின்றக்கூடாதுங்கிற பார்வையில் தான் நம்ம இவ்வளோ விமர்சனங்களை வச்சோம். ஆனால் எதுவுமே நடக்கலை இன்னமும். இப்போ இது இல்லாமல் கூடுதலாக குழப்பத்தை அதிகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மாட்டுக்கறின்னாங்க, இப்போ எல்ஜிபிடிக்கு வந்துட்டாங்க. ஆதரிச்சு என்ன பண்ண போறோம்னு தெரியல, நமக்கு பதட்டமாக தான் இருக்கு. ஏற்கனவே இந்த மக்கள் வந்து ஒரு மாதிரி குழப்ப நிலையிலே இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகம் வந்து இவங்களுடைய தினந்தோறும் ஒரு காட்சி பொருளாக்கிக்கிட்டு ஏதாவது கேலி கூத்தடிக்கிற மாதிரி போகும்போது நான் சொல்கிறது வந்து ஈவன் இந்த விஜய் கூட்டணி கூட கொஞ்சம் ஒரு குழப்பமாக தான் போயிட்டு இருக்கு. ஆமாம், அதையும் பகிரங்க நம்ம வந்து தெரிவித்தோம். என்ன அப்படின்னா, அவர் வரட்டும், அரசியலுக்கு வர்றதுல வந்து நமக்கு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்னவா வர போகிறீங்க, நீங்கள் எந்த நோக்கத்தோடு உள்ளே வர்றீங்க, இல்லை இதுக்கு முன்னால் அரசியலுங்கிறது என்ன? நானுமே என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நாம் தமிழருடைய வலிமை அண்ணனுக்கே தெரியாமல் போயிடுச்சோங்கிற மாதிரி ஒரு ஏன்னா இந்த சட்டை துரைமுருகனும் சரி, இப்போ கலைஞ்சியும் கூட சேர்ந்துருக்கிறாரு, என்ன கதைனே தெரியல. விஜய் விஜய் விஜய்னு அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ். இப்போ புதுசாக எல்ஜிபிடிக்யூ அதையும் வந்து எடுத்து களத்தில் கொண்டு வராங்க. அதை ஆதரிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம். தமிழர் வரலாறு என்ன, தமிழருடைய மாண்பு என்ன, தமிழருடைய வாழ்வியல் என்னங்கிற புரிதல் இல்லாமல் இந்த எல்ஜிபிக்யூ டீயை விட்டுருமோ. டீ வந்து நம்மளுடைய 3வது பாலினம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களை வச்சு தான் மற்றவங்க எல்லாத்தையும் கட்டமைக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இந்த குழப்ப நிலை வந்து இவங்களுக்கே இருக்குது அப்படின்னா, அண்ணனை சுற்றி இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. அப்போ வந்து அவருக்குமே என்ன கம்யூனிகேட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இந்த பார்வை எனக்குமே இருக்குது. இப்போ நிறைய பேர் என்னை வந்து திட்டினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வெற்றிக்குமரன் அவர்களை பேட்டி எடுத்த போது நீங்கள் வந்து ஏதோ குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க, இந்த சொல்லுவாங்க தெரியுமா, நாரதர் கலகம் நன்மையில் முடியும், அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டாக இதை எடுத்துகிட்டு போகலாம். இது கலகம்ன்றது கிடையாது. என்னன்னா, இதுதான் பார்வை, இதுதான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஒரு உண்மையான விஷயம். இதை வந்து நம்ம இதிலேருந்து நம்ம வெளியில் வரணும், நம்ம திருப்பியும் நம்ம தகவமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ஸே. யாருமே வந்து என்ன சொல்கிறது, இப்போ நான் உங்களை நிறைய பேர் வந்து நீங்கள் அடுத்து எந்த கட்சி போகிறீங்க, திமுக போகிறீங்களா, அதிமுக போகிறீங்களான்னு உங்களையும் சரி விலக்கப்பட்டவர்கள் விலகியவர்கள் கிட்ட இந்த கேள்வியை வந்து தம்பிகள் வைக்கிறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ நம்ம நெருங்கி பழகிறதுனால தான் தெரியுது இன்னொரு கட்சிங்கிறது வாய்ப்பே கிடையாது. அது இன்னொரு கட்சியாக இருக்குன்னா இன்னொரு தமிழ் தேசிய கட்சி புதுசாக வந்தால் தான் முடியும். விஜய் கட்சி கூட கிடையாதுங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஈர்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் அடுத்து நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? யோசிக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா, வந்து முற்றிலும் நம்ம ஒரு தன்னெழுச்சியாக இந்த தமிழ் தேசியத்துக்கு நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் ஆயுட்காலம் 52 வயசை கடந்துட்டோம். இன்றைக்கும் வந்து அதில் சமரசம் இல்லாமல் நிற்கிறது காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை தாண்டி அடுத்த வளர்ந்து வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்து இந்த மரபியல் சார்ந்த ஒரு மண்ணாக திரும்ப கையளிக்கப்படுறதுக்கு உச்சபட்சமாக நம்ம என்ன வேலை செய்யணுங்கிறத புரிதல் உள்ள பிள்ளைகளாக அந்த களத்துக்கு வந்தோம். ஆனால் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கைகளையும் கால்களையும் கட்டி வச்சுட்டு நீ ஆடு பாடுனா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு சூழலில் தான் இந்த ஓராண்டு வந்து நம்ம மௌனமாகவே இருந்தது. எத்தனையோ வாய்ப்புகள் நம்மளை கேட்டாங்க, இங்கே வந்துருங்க அங்கே வந்துருங்கன்னு. நம்ம ஒன்றும் தற்காலிக தேடல்களாக இல்லை புகழ் வெளிச்சத்துக்கோ இல்லை பணம் சம்பாதிக்கவோ அதுக்குள்ளே வரல. இன்னும் சொல்லப்போனால், வெளிப்படையாக சொல்லப்போனால், இத்தனை ஆண்டு கால உள்நாட்டு பொருளாதாரத்தில் தேடினதாக இருக்கட்டும், அயலகத்தில் தேடினதாக இருக்கட்டும், இந்த இனத்துக்காக பகிரங்கமாக பெருமையோடு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம நிறையா இவ்வளோ இழந்திருக்கிறோமே. எதுக்காக? எதையும் ஒரு புகழை தேடிக்கணும், ஒரு பதவியை தேடிக்கணும், எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நோக்கி நம்ம வந்து கவனமாக பயணிக்கணுங்கிறதுல வந்தோம். அது வந்து நம்ம நடத்தின விதம் வந்து என்னங்கன்னு சொன்னால் இணைவீங்களா? அது வந்து முற்றிலும் வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மனிதன், ஒற்றை மனிதன், நம்ம மற்ற எல்லாரையும் விட்டுருவோம், சுற்றி சூழல், நீங்கள் சொன்னீங்கல்ல எவ்வளோ பேர் அவர்கிட்ட ஏதோ கருத்து திணிப்பு கொண்டு போகிறாங்க, குழப்புறாங்கன்னு, எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான ஒரு மாற்றத்தை நான் இந்த மண்ணில் விதைப்பேன், அதிகாரத்துக்கு வருவேன், எல்லாத்தையும் வந்து படிப்படியாக மாற்றுவேன்னு சொல்கிற ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அண்ணன். குறைஞ்சபட்சம் நமக்குள்ளே நடந்திருக்கிற இந்த பிரச்சனைகளை கூட அணுகி அந்த ஒருவேளை அவர் வந்து பேசுகிறாரு அப்படின்னா என்ன சொல்கிறீங்க? புரியுது. ஒருவேளை வந்து இதெல்லாம் தீர்த்துக்கலாம், அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் வேணால் நீங்கள் ஆறுதலுக்கு சொல்லலாமே தவிர அது கனவிலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இப்போ சூழலை பார்க்குறீங்கல்ல நேராகவே.
அவர் எதையாவது வந்து மீளாக்கம் செஞ்சுருக்கிறாரா இன்றைக்கும்? மேலும் நம்மளை குற்றவாளியாக்குற மாதிரி வந்து கடுமையான சொற்களால் அதெல்லாம் வெளியில் பகிர முடியாது. அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு மனநிலையோடைய சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம வளர்ந்த விதம் நான் ஆரம்பத்திலே பதிவு பண்ணேன். நம்மளோட குடும்ப பின்புலம் என்ன, ஒரு ஆரம்ப பிள்ளை தலைமை ஆசிரியரோட பிள்ளை நான். சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஹை ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கக்கூடிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறோம். நம்மளை மாதிரியே தான் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெற்றிக்குமரனாக இருக்கட்டும் அல்லது புகழ்மாறனாக இருக்கட்டும், இன்னும் நிறையா பேர் வெளியில், அதாவது பெயர் குறிப்பிட முடியாத அளவுக்கு ஒரு பட்டியலே இருக்குன்னு வைங்க. அப்போ எல்லாருமே வந்து என்னென்னா 1000 நடந்திருந்தாலும் நீங்கள் ஒரு தனி நபராக வந்து அப்பா இருக்கட்டும் நம்ம பேசுவோம், சூழ்நிலை சரியில்லை, தாராளமாக நீங்கள் சொல்லலாமே. யாரோ பேச்சை கேட்டுட்டு தானே அதே அறிவிச்சிங்க. அப்போ உங்களை எப்படி நாங்கள் திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்கும், அண்ணன் நம்மளை சரி பண்ணிடுவாங்க நம்பிக்கையே கிடையாது. நான் வந்து வாய்ப்பு வரணும், தமிழ் தேசியத்தை நம்ம நேசிக்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. வாய்ப்பு வரும் நம்புகிறேன் நான். ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம மறுபடியும் ஒன்றா சேரணும் அப்படிங்கிற முழு எண்ணத்தோடு தான் இந்த இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல. ஏன்னா இது வந்து இன்னும் நிறையா தம்பி தங்கைகளுக்கு தெரியல. இப்போ நேரடியாக அண்ணனை சந்தித்து அண்ணன்கிட்ட பகிர்ந்து இவ்வளோ பெரிய வெறுப்பை சம்பாரித்து, இழப்புகளை சம்பாரித்து, அவமானங்களை சம்பாரித்தும் உட்காந்துருக்குறோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் வேண்டாம், ஒரு சுயநோக்கம் மட்டும், அவர் பக்கத்திலே இருந்தால் போதும், இல்லை ஏதாச்சும் நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டு வந்தால் போதும்னு நினச்சிருந்தோம்னா நம்ம எப்படியே இருந்திருக்கலாமே. இன்றைக்கி நாங்கள் பேசப்பட்டோங்கிறது காரணத்துக்காக எங்களை வந்து ஒரு 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 என்னமோ தீண்டத்தகாதவர்கள் போல் நம்ப மாட்டீங்க. ஊர்லேயே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அதே அண்ணன் சீமான் சொன்னப்போ நெருக்கமாக நம்மளோட பேசினவங்க பழகினவங்க எல்லாரும் இன்றைக்கி வந்து என்னமோ நம்ம செய்யக்கூடாத குற்றத்தை செஞ்சது போல் நிமிர்ந்து பார்க்காத ஆட்கள், பேசாத ஆட்கள், இதெல்லாம் எவ்வளோ வலிக்கும் நினச்சி பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீங்கள் தானே. உங்களை, அதாவது நீங்கள் எங்களை விரும்புனீங்க, நாங்கள் உங்களை விரும்பணும், நம்ம பரஸ்பரம் வந்து இவ்வளோ பெரிய இதாக உருவாக்கணும். ஆனால் ஒரு நொடிப்பொழுது தூக்கி எரிஞ்சிட்டீங்களே எல்லாத்தையும். அதாவது நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து நம்பிக்கை உடைக்கிறவங்க வந்து இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறதுனால அண்ணனுமே வந்து அந்த நம்பிக்கை இழந்த ஒரு நிலையில் இருக்காருன்னு ஒரு 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 பாவமாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு நேரம் ஒரு கோபம் இருந்தது. அதை தாண்டி பார்க்கும்போது அவரும் மனுஷன் தானே. நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அவர் மனிதர். போட்டு அவர் உண்மையிலே நேசிச்சிங்க அப்படின்னா போயிட்டு அவர்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை சொல்லாமல் தமிழ் தேசியம் எப்படி கட்டமைக்கணும், நம்மளுடைய என்ன சொல்கிறது, அந்த கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, எதுக்கு ஆதரிக்கலாம், எது ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தான் வரணுமே தவிர்த்து நம்ம டைம் கொடுப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இணைஞ்சு உள்ளேருந்து தான் வேலை செய்யணும்னு கிடையாது, வெளியிலேருந்து கூட செய்யலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2026 தேர்தலுக்காக தான் வந்து இது எல்லாமே, இந்த முயற்சியை நான் எடுத்திருக்கிறேன். அந்த இடத்துல வந்து தமிழ் தேசியம் வென்றே ஆகணும். அப்போ நமக்கு தமிழ் தேசிய கட்சின்றது ஒன்று நாம் தமிழர் மட்டும்தான் இருக்குது. அப்போ நாம் தமிழரை வெற்றி பெற என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய கோபம், நம்மளுடைய வேதனை, நம்மளுடைய என்ன சொல்கிறது அவமானங்கள், இது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு ஹவு கேன் வி ஒர்க் டுகெதர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் உங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கேன். இல்லை, அதை வந்து வெளிப்படையாகவும் நம்ம வந்து இப்போ காமிச்சிருக்கோம்ல, எங்கேயும் விலை போகலையே, நம்ம விலை போகலை, விலை போகவும் மாட்டோம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு தமிழ் தேசியத்தை உள்வாங்கியவர்கள் தலைவர் பிரபாகரனுடைய என்ன சொல்கிறது வழிநடத்தலில் வந்த பிள்ளைகள். ஸோ ரொம்ப நன்றி இந்த நேர்காணல் கொடுத்ததுக்காக. மக்களுக்கும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையான பிரச்சனை என்னென்னு, விரோத மனப்பான்மையை வந்து மக்கள் விடணும். நான் ஸ்பெஷலி நாம் தமிழரில் பயணிக்கும் தம்பி தங்கைகள் வந்து அந்த விரோத மனப்பான்மையை விட்டுட்டு, இவங்க கட்சியிலேருந்து விலக்கப்பட்டார்கள் அப்படின்னா நம்மளுடைய வாழ்விலிருந்தும் விலக்கப்பட்டார்கள்ன்ற அந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக மூவ் ஆகணும். ஏன்னா நான் ஒரு இனம் அப்படிங்கிற போது நம்ம எல்லாருமே ஒரு நட்பு சக்தியாக தான் பார்த்தாகணும். ஈவன் வந்து யாராவது நமக்கு எதிராக இருந்தால் கூட அந்த அவங்க செய்யலை வேணால் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாமே தவிர்த்து அந்த ஆட்களை வந்து பண்ண முடியாதுங்கிற இடத்துக்கு என்னைக்கு தமிழ் சமூகம் வருதோ அன்னைக்கு நம்ம வெற்றி வந்து யாராலையுமே நிறுத்த முடியாது. அதுக்கு முக்கிய புள்ளியாக நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இது எல்லாமே எதிர்பார்ப்புங்கிறதோட நின்றாமல் இது ஆக்கப்பூர்வமாக நகரணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இது ஒரு அமைப்பியலாக இயங்கி ஆக வேண்டும். இல்லாட்டி இன்னும் அமைப்பியலாக மாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ தயவு செய்து அதை செய்யுங்க. உங்களுக்கு முழுசாக துணையாக இருக்கிறதுக்கு நாங்கள் அத்தனை பேர் இருக்கோம். கண்டிப்பாக. நன்றி. 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 நன்றி.